வேதனை வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது கிதியோன் என்ன சொல்லுகிறார்? எங்கள் பிதாக்கள் சொல்லி இருக்கிறார்கள், எகிப்தில் அற்புதங்களை செய்தார், எகிப்துக்கு வரும்பொழுது அற்புதங்களை செய்தார். இப்போ இங்கே வேதனை, கஷ்டம், வேதனை, நெருக்கம், ஏன் கர்த்தர் கைவிட்டு விட்டார்? எங்கள் பிதாக்கள் சொன்ன அற்புதங்கள் எல்லாம் எங்க? நானும் நீங்கள் வேதனைப்படும் பொழுது நம்ம மனசில் வருகிற கேள்வி இதுதான். எத்தனை அற்புதங்களை பைபிளில் வாசிக்கிறோம். கொடிய குஷ்டரோகியாக நாகமான் நிமிஷத்துல அப்படி சுகமடைந்து விடுகிறார். எவ்வளவு அற்புதமான காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். பரிசுத்தமுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். இயேசு உயர்த்த, இயேசு பாட, அவர் ஆராதிக்க நான் அழைக்கிறோம். நல்லவர், அவரே அற்புதங்களை செய்கிறவர், அவரே கண்ணீரை துடைக்கிறவர், அவரே கவலைகளை மாற்றுகிறவர். அதில் அந்த ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தெய்வ பிரசனம் இறங்கி வரும்படியாய் அவர் நோக்கி நாம் பார்க்கலாம். தேவனே என் தேவா, உம்மை நோக்கிறேன், தண்ணீரெல்லா நிலம் போல தாகமாய் எங்குகிறேன். அல்லேலூயா. தேவ பிரசனத்தை விரும்புவோம். தேவன் இறங்கி வர வேண்டும் என்று வாஞ்சிப்போம். அல்லேலூயா. தேவானே என் தேவா, உம்மை நோக்கிறே, தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. தேவானே என் தேவா, போல ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரசன்னம் ஹல்லேலூயா ஓடி வருகிறேன். வல்லமை நான் கண்டு உலகை மறக்கிறேன். என்னுடைய பிரசன்னம் இப்பொழுது வேண்டும். கர்த்தர் வல்லமை இறங்கி வர வேண்டும். அந்த எதிர்பார்ப்போடு கூட ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகிறே. ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகிறே. உம்மை மகிமை கண்டு உலகை வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கிறே. தேவனே என் தேவா, உம்மை நோக்கிறே, தண்ணீரெல்லாம் நிலம் போல தாகமாயங்குகிறே. ஜீவனை பார்க்கிலும் இயேசுவின் கிருபை எனக்கு அது போதும். இதழ்களாலே துதிக்கிறேன், உலகத்தை மறக்கிறேன். ஜீவனை பார்க்கிலும் கிருபை
எனக்கு போதுமே. ஜீவனை பார்க்கிலும் கிருபை எனக்கு போதுமே. உதடுங்களாலே துதிக்கின்றேன், உலகை மறக்கிறேன். உதடுங்களாலே துதிக்கின்றேன், உலகை மறக்கிறேன். தேவனே என் தேவா, உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயேங்குகிறேன். படுக்கையில கூட இயேசுப்பாவை நினைக்கிறேன். ராசாமத்துல கூட என்னை தியானிக்கிறேன். சொதகுகளில் நில தந்தியில உலகத்தின் கஷ்டங்களின் பாடுகளையும் ஏமாற்றங்கள் மறக்கிறேன். படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன், ராட்சாமத்திலும் நான் தியானிக்கிறேன். படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன், ராட்சாமத்திலும் நான் தியானிக்கிறேன். உம் சிறகுகளின் நிழல் தன்னிலே உலகை மறக்கிறேன். உம் சிறகுகளின் நிழல் தன்னிலே உலகை மறக்கிறேன். தேவனே தேவா, உம்மை நோக்கினேன். தண்ணீரெல்லாம் இளம் போல தாகமாய் ஏங்குகிறேன். எனது ஆத்துமா தொடர்ந்து உம்மை பற்றிக் கொள்கிறது. உம்முடைய வலக்கரம் ஒவ்வொரு நாளும் தாங்குகிறது எதிர்பார்ப்போடு கூட. எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது. எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது. கரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது. கரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயேங்குது. ஒரு தீர்மானத்தோடு கூட என் வாழ்நாளெல்லாம் வாழ்த்தி நான் பாடுவேன். சுவையான நல்ல உணவு உள்ளது போல திருப்தி அடைவேன். சுதிப்பது நல்லது. வாழ்நாள் எல்லாம் உம் நாமம் வாழ்த்தி பாடுவேன். வாழ்நாள் எல்லாம் உம் நாமம் வாழ்த்தி பாடுவேன். சுவையான உணவை உண்பது போல் திருப்தி அடைகிறேன். சுவையான உணவை உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தேவா
இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நோக்கி பார்க்கிறோம். ஒரு மணி நேரம் ஆராதிக்க ஆண்டவரே நாங்கள் அப்பா யோசித்து இந்த ஆராதனை வேலையை ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்க ஆலயத்துக்கு போக முடியாதவர்களப்பா, எங்கிருந்தாலும் ஆண்டவரே ஒரு விஷய கர்த்தர் இறங்கும் இல்லை, எப்போவாது ஆராதிக்க விருப்பம் உள்ளவங்க கூட தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஆராதிக்க விரும்ப நான் இதை பயன்படுத்திக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். எந்த நேரமும் எந்த கிழமையும் எந்த இடமும் எனக்கு தெரியாதப்பா, கர்த்தர் கொடுத்த ஊழியம் இது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஐயா, எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், இந்த பிரசனம் நிரப்பட்டும். கண்ணீரோடு அங்கலாய்த்து நிற்கிற பிள்ளைகளாம் நீங்கள் பார்க்குறீங்க, என்ன செய்யன்னு தெரியாது இருக்கிற பிள்ளைகளெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இயேசுவை அறிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, முக்கியமாக என் ஆண்டவரே இயேசு அறியாத பிள்ளைகளும் கூட இயேசுவை அறிந்து கொள்ளவும் அவர்கள் ஆராதிக்கவும் இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று இயேசுவே நான் கெஞ்சி கேட்குறேன். அப்படி கர்த்தர் கிரியை செய்யும் ஆண்டவரே. அப்பா, அறியாத மக்களும் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே, கர்த்தர்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதில் இந்த வேலையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அங்கங்கே இருக்கிற பிள்ளைகளை பாரும், பக்தியோடு தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு கூட இயேசுவை ஆராதிக்கட்டும் ஆண்டவர். பரிசுத்தம் உள்ளவர், உடையிலும் பரிசுத்தம் இருக்கணும், உள்ளத்திலும் பரிசுத்தம் இருக்கணும், அப்படி விரும்புகிறேன் ஆண்டவரே. தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து சுத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரை. 3வது நாள் இறங்க வஸ்திரத்திலையும் பரிசுத்தம் வேணும், உள்ளத்திலையும் பரிசுத்தம் வேணும் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனவே ஆராதிக்கிற இடம் பரிசுத்தமாக இருக்கணும், இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறீர் ஆண்டவரே. எனவே ஒரு பரிசுத்தமுள்ள மகத்துவமுள்ள பயங்கரமான தேவன் ஆராதிக்கிறோம். அவருடைய இரக்கத்தை கிருபை பெற்றுக்கொள்ள ஐயா பயத்தோடு நோக்கி பார்க்க தேவன் கிருபை செய்யும். நம்முடைய வேலைக்காரன் தகவல் ரொம்ப சின்னவனப்பா, யாரையும் எதையும் சொல்ல எனக்கு அருகதையே கிடையாது கர்த்தாவே. நேருக்கு ஆசீர்வாதம் பயன்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். என் தேவனை ஆராதிக்க போகிறோம். கரங்களை தட்டி நம்பிக்கையோடு ஒரு பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும், இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு கூட பாடுவோம் அன்பு தேவ பிள்ளைகளே. சரி, இன்றைக்கு நாம் கஷ்டப்படுகிறோம். இயேசு அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். வியாதி அற்புதமாக சுகமாக்குகிறார், தேவைகளை அற்புதமாக சந்திக்கிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அற்புதங்களில் அவர் நிகரானவர் யாருமே கிடையாது. இந்த ஆராதனை வேளையிலும் கூட இயேசு நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும், இயேசு நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். ஜெபத்தோடு எல்லாரும் பாடுவோமா? இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் உனக்கு நடக்கும், இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும், இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். மூடிய கதவுகளாம் திறக்கும், எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகும். இருளின் நாட்கள் நம்மை விட்டு விலகும். வெளிச்சம் மத்தில வந்து உதிக்கும். மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும். மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும்,
வெளிச்சம் நம்மேல் உதிக்கும், இருளின் நாட்கள் நீங்கும், வெளிச்சம் நம்மேல் உதிக்கும். சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும், இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். எதிராயிருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் மாறும். இதுவரை சந்தித்த தோல்விகள் எல்லாம் மறைந்து ஜெயம் கிடைக்கும். சத்துரு கோட்டை விழும். நாம் ஜெபித்தது வந்து நடக்கும். நம்பிக்கையோடு கூட பாடுவோம். சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தோல்வி மறையும். சூழ்நிலை நமக்காய் மாறும், நாம் சந்தித்த தோல்வி மறையும். சத்துரு கோட்டை வீழும், நாம் ஜெபித்தது வந்து சேரும். சத்துரு கோட்டை வீழும், நாம் ஜெபித்தது வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும், இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தேவன் தந்த தரிசனம், நம்ம குணத்தில் நம்ப வைத்த காரியங்கள் அது நிச்சயமாக நடந்தே தீரும். கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்கள் வந்து பலித்து நம்ம உயர்த்து. தேவன் தந்த தரிசனம் அது நிச்சயம் நடந்தே தீரும். தேவன் தந்த தரிசனம் அது நிச்சயம் நடந்தே தீரும். கர்த்தரின் வாக்குத்தத்தம் நிச்சயம் நம்மை உயர்த்தும். கர்த்தரின் வாக்குத்தத்தம் அது நிச்சயம் நம்மை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும், இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை நமக்காக வந்து இறங்கும். நமக்காக ஒரு யுத்தம் கர்த்தரே செய்வார். சிலுவையில எல்லா வெற்றியும் கர்த்தர் அடைத்தார். சிலுவின் வெற்றி யாவும் நமக்கு சொந்தமாக வந்து சேரும். விசுவாசத்தோடு பாடுவோம். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் நமக்காய் நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் நமக்காய் நடக்கும். சிலுவையின் வெற்றியாவும் நம் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவையின் வெற்றியாவும் நம் சொந்தமாய் வந்து சேரும். இயேசு நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். நாங்கள் படிடுவோம். இயேசு நோக்கி பார்க்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, கஷ்டம் கண்ணீர் எல்லாம் நமக்கு இருக்குது. நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். அது நாமமே அதிசயம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் திறந்தோறும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறாராம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இயேசு செய்த அற்புதங்கள் அநேகம் இருக்குது. எழுதப்படுகிற புஸ்தகம் உலகம் கொள்ளாதான். நமக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். பலவிதமான போராட்டம் கஷ்டத்துக்குள்ள வேதனையோடு வாழுகிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த போராட்டத்தில் நமக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் சந்தோஷப்படுத்தும்படியாய் அவர் நோக்கி பார்க்கலாம். போராடுவன் நெஞ்சமே,
புகழ மறந்தாயோ, பாராளும் இயேசு உனக்கு உண்டு. பதறாதே மனமே. ஹல்லேலூயா ஜீசஸ். தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவன் நோக்கி நீ காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் தேவனுமா இருக்கிறவரை இன்னும் துதிப்பேன். தேவனை மகிமைப்படுத்த எல்லாரும் ஆயத்தப்படுவோம். என் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு. பதறாதே மனமே, போராடும் என் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ, இயேசு உண்டு. பதறாதே மனமே. ஆகானந்தம் பேரானந்தம் என் அருணாத சமூகத்திலே. ஆகானந்தம் பேரானந்தம் என் அருணாத சமூகத்திலே. கடந்ததை நினைத்து கவலையோடு இருக்கிற பிள்ளைகளை பார். கடந்து போய் அற்புதம் செய்ய தகப்பன பயத்தில் எடுத்து போடுங்கப்பா. ஒரு புதிய வழியை காட்டு இயேசு ராஜா. கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு. ஆனந்தம் பேரானந்தம் அருணாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் அருணாத சமூகத்திலே. நம்பினவங்களாம் கைவிட்டுட்டாங்களா? அப்படியே இருக்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா. இந்த கையை நீட்டுங்க தகப்பா. இந்த கையை பிடித்துக்கொள்ள உதவி செய்ய. நீங்களே அந்த கையை பிடிச்சி தூக்கி விட்டுடுங்க ஆண்டவரே. நண்பன் கைவிட்டானோ, நீ நம்பினோர் எதிர்த்தனாரோ. நண்பன் கைவிட்டானோ, நீ நம்பினோர் எதிர்த்தனாரோ. கைவிடா நம் தேவனும் கரம் பற்றி நடந்தேடு. கைவிடா நம் தேவனும் கரம் பற்றி நடந்தேடு. ஆனந்தம் பேரானந்தம் அருணாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் அருணாத சமூகத்திலே. எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, யார் தங்களுக்கு வந்திருக்கிற வியாதியை குறித்து, எல்லா
நெருக்கத்துக்கு கலங்கி இருக்கிற பிள்ளைகளைப்பா, பயந்து இருக்கிற பிள்ளைகளைப்பா, வாங்க ஆண்டவரை, கடந்து வாங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. வருங்கால பயங்களெல்லாம் வாட்டுதோ அனுதினமோ, வருங்கால பயங்களெல்லாம் வாட்டுதோ அனுதினமோ, அருளாதரேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு, அருளாதரேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாதர் சமூகத்திலே, போராடும் நெஞ்சமே உங்களிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, மதராதே மனமே. தேவனை மகிமைப்படுத்த போற விசுவாசத்தோடு கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் பெர்க்மான்ஸ் ஒரு பாட்டில் பாடுவார், துன்பமாம் துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமாம், காற்றடித்தா ஒரு வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காததை போல கர்த்தர் காற்றை வீச செய்தான், ஒரு அற்புதத்தை செய்தெல்லாம் மாறிவிடும். எனவே தேவன் அற்புதத்தை செய்ய எல்லாரும் மகத்துவமுள்ள தேவனை துதிக்க போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். எனவே கவலைகள்லாம் மறந்துட்டு நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அற்புதங்களை செய்கிற தேவன் அவர், எவரையும் கைவிடவே மாட்டார். அந்த ஆண்டவரை கொஞ்ச நேரம், எத்தனையோ சந்தர்ப்பத்தில் முந்தையே சொல்லியிருப்பேன், நிறைய பிரச்சனை இருக்கும். சனிக்கும் ஞாயிற்றுக்கிழமையும் நான் தேவனை துதிக்கிற அந்த ஆராதனை பயன்படுத்தி கொள்வேன். ஒரு சின்ன நம்பிக்கை தான், சனிக்கிழமை நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம், அவர் பரிசுத்தமாக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை அந்த பிரச்சனைகள்லாம் மறந்துடுவோம், தேவனை துதிப்போம். திங்கக்கிழமை ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும். 1 வருஷம் 2 வருஷம் 30 வருஷ காலமாக பல சூழ்நிலைகளை நான் கடந்து வந்திருக்கிறேன். வியாதி, பிள்ளைகள் பிரச்சனை, கடன். ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடித்தேன்னா ஆலயத்தை ஊழியத்தை கட்டுவதற்காக அப்படி வாங்கியிருக்கிற கடன்கள் கொடுத்தவங்களாம் சுற்றி நிற்பாங்க, கஷ்டமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் அப்படி 1000 திங்கக்கிழமைனா அற்புதத்தை செய்து இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறான். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், துதிப்போம் துதிப்போம். எரிக கோட்டை உடையும், துதிச்சா சத்துருக்கள் அழிந்து போவார்கள், எல்லாம் கட்டுகளும் எல்லாம் அஸ்திவாரமே அசைஞ்சிடும். எனவே என்னோடு கூட சேர்ந்து ஹல்லேலூயா துதிப்போம். அற்புதங்களை செய்வோம். வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நல்ல தேவனை எல்லாம் மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரித்து எல்லாம் உயர்த்துவோமாம். ஹல்லேலூயா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பாம் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, ஐயா தடைகளை உடைக்கிறவரே, கட்டுகளை உடைக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரமையாம். வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பால் பொறிப்பேன், ஒளிப்படுத்தும் பொக்கிஷங்களோட புதையல்களெல்லாம் ஐயா உனக்கு தருவேன் அப்படி சொல்லி வாக்கு பண்ணினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதிர்பாராத காரியங்களை அற்புதமாய் செய்கிற தேவாதி தேவனே, மரித்து அழுகி போனவங்களோட கூட ஒரே வார்த்தையினால வீரோடு எழுப்புகிற தேவன் நீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, அற்புதங்கள் நடந்துடும், பிசாசுகள் ஓடிடும், நோய்கள் குணமாகும் ஆண்டவரே, தேவர்கள் சந்திக்கப்படும். ஹல்லேலூயாவை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே, பெரியவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற
ஒப்பற்ற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். கிரகிக்க கூடாத காரியம் செய்கிறவர், யோசனை பெரியவர், செயல மகத்துவம் உள்ளவர், ஆலோசனையில் ஆச்சரியமான என் தேவாதி தேவனை, இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல் அழைக்கிறவர், ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய தேவாதி தேவனை, நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவனப்பா, பெரிய ஜாதியாக இதை மாற்றுவேன் சொல்லியிருக்கிறீர், மேன்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறீர் அப்பா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. அற்புதங்களை எதிர்பார்க்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, என்னோடு சேர்ந்து அற்புதங்களை செய்கிற இயேசு எனக்கு உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியா கரைகளை தட்டி வாய்களை திறந்து, அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் என் இயேசு அற்புதர். சந்தோஷமா சத்தமாய் என் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லாரும் பாடுங்கள், கை தாழம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லாரும் பாடுங்கள், கை தாழம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். துன்பங்கள் நம்ம வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதிலும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதிலும் தீர்த்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதிலும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதிலும் தீர்த்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதிலும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருபுனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருபுனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லாரும் பாடுங்கள், கை தாழம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லாரும் பாடுங்கள், கை தாழம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அந்த கள்ள தத்தளித்துக் கொண்டிருந்த சீஷர்களை காப்பாற்றுகிறார். அதில் மேல் நடந்து வந்த இயேசு அற்புதர். அகோர காற்றை அமைதிப்படுத்தின இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறிந்தன சிறுவயிலே ஆண்டவர் மாறித்தார நாடினிலே. அறிந்தன சிறுவயிலே ஆண்டவர் மாறித்தார நாடினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன்
அற்புதரே. எல்லாரும் பாடுங்கள், தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லாரும் பாடுங்கள், தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். யாரெல்லாம் கஷ்டத்தோடு இயேசுவை தேடி வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இயேசு அற்புதங்களை செய்திருக்கிறார். அந்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் எங்கேயோ இல்லை, நம் அருகிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தொட விரும்புகிறார், அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதட்டி அமைதியை கட்டளையிட்ட தேவன் அவர். அந்த இயேசு ஹல்லேலூயா வெறுமையான படகை மீன்களால் நிரப்பினவர் அவர். குறைகளெல்லாம் நிறைவாக மாற்றுகிற தேவன். அந்த ஆண்டவர் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் தான் ஆராதனைக்குரிய தேவனப்பா, நீங்கள் தான் ஆராதனை நாயகன் ஆண்டவரே என்று சொல்லி ஹல்லேலூயா அவர் உயர்த்தும் மாந்தர்கள் போற்றும் தெய்வம் அவர். ஹல்லேலூயா மாட்சியுடைய தேவன் அவர். அந்த ஆண்டவரை கொஞ்சம் உயர்த்துவோம். அவர் உயர்த்த நம்மளையும் இயேசு உயர்த்துவார். அவர் நோக்கி நாம் பார்த்தவரை உயர்த்தி ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் நாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் நாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்கள் சிறந்தோ என் ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்கள் சிறந்தோ என் ஆண்டவர் இயேசு நீரே. நீதியின் தேவன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. நீதியின் தேவன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீ. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. என்னோடு சேர்ந்து அறிக்கை செய்து மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடுது, மகிழுடன் தொழுதிடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடுது, மகிழுடன் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லாராகிய மாறுட திரும்பவும் வருவேன் நன்றி. முடிவில்லாராகிய மாறுட திரும்பவும் வருவேன் நன்றி. ஆயத்தமாய் நானும் சேர்ந்திடவே அனுதினம் தொழுதிடுவே.
நானும் சேர்ந்திடவே அனுதினம் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும் நீரே. நாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும் நீரே. அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, ஆராதனைக்குரியவரே, நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறேன். ஆராதிக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறாங்களோ சுகமாக்கும், இப்பொழுதே சுகமாக்கும், இப்பொழுதே சுகமாக்கும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க சுகமாக்கும். கடன், கஷ்டம், தரித்திரம், இதில் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் எல்லாம் ஆராய்த்து கொண்டு இருக்கிறாங்களோ இப்பொழுதே எல்லா கஷ்டங்களும் மாறட்டும். ஒரு அற்புதமான புது வழி திறக்கட்டும். எல்லாம் கண் அடைக்கப்பட இன்னைக்கு கடனே வாங்காத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை குறித்து கலங்கி நிற்கிற பெற்றோரை பாரும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த காரியத்தில் பிள்ளைகளை கொடுத்து அநேக கவலைப்பா. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் பெரிய பிள்ளை இருந்தால் ரொம்ப ரொம்ப கவலை பெற்றோருக்கு. அப்படி பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிற பெற்றோரெல்லாம் பாரும். எல்லாம் அப்படிப்பட்ட பெற்றோர் ஆராய்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, இவர் மகளுக்கு செய்தீர், காணாத ஸ்திரீ மகளுக்கு செய்தீர். எத்தனையோ பெற்றோர் அழுதும் பொழுதெல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் செய்திருங்கப்பா. பிள்ளைகள் வாக்கள் மகிமையான காரியங்களை கற்று செய்திருங்க. மற்றபடி என்னென்ன கஷ்டத்துக்கு மத்தியில் ஆராய்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, ஆராதிக்கிற மக்கள் விடுதலை ஆக்கிற தேவன், ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளை விடுதலை ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டு பெரிய காரியம் செய்யும் ஐயா. உமக்கு மகிமை வரட்டும். உம்முடைய ஜனம் ஆராதிக்கிற பிள்ளை சந்தோஷம் இருக்கட்டும். துக்கத்தோடு வேண்டாம்ப்பா, அழுகையோடு வேண்டாம் ஆண்டவரே, பயத்தோடு கலக்கத்தோடு வேண்டாம். சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ அற்புதத்தை செய்திடும். நாமத்தை மகிமைப்படுத்தும். எனவர்த்து கர்த்தர் பேசும் வார்த்தைகளை தாரும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்களை மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சுருக்கமாக என் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 15:11 வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவரும், துதிகள் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவருமாகிய, அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? கிறிஸ்து இயேசுவுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்திருக்கிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவர்களே. இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இந்த வசனங்கள் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷமாய் எகிப்தில் அடிமைத்தனத்தை கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். எப்படியோ அவருடைய வேதனையை பார்த்து, அவருடைய கண்ணீரை பார்த்து, பெருமூச்சை கேட்டு, ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை நினைத்து அந்த பிள்ளைகளை பலத்த கையோடு விடுதலை ஆக்கினார். அப்போ எகிப்தின் அடிமைத்திலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். இப்போ அவங்களை பாடுபடுத்தின, வேதனைப்படுத்தின பார்வோனை அழிக்கணும். இப்போ செங்கடலுக்கு முன்னதாக நிற்கும் பொழுது பார்வோன் நினைக்கிறாரு, இவ்வளவு அடிபட்ட பிறகும் உணர்வு இல்லை, திரும்ப அந்த ஜனங்களை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி தன் எல்லா ரதங்களோடு குதிரைகளோடு கூட முழு சேனையோடு கூட ஜனத்தை பிடிக்க வருகிறார். ஜனங்கள் பயப்படுகிறாங்க. முன்னா செங்கடல், பின்னால் பார்வோன் சேனை, எகிப்தில் கல்லறை இல்லை என்று சொல்லியாம் இந்த வனாந்திரத்தில் எங்களை அடித்து போட கூட்டிக் கொண்டு வந்தீர்கள். மோசேக்கு ஆர்வனுக்கு குரோதம் முறுமுறுக்கிறார்கள். மோசே கர்த்தரை நோக்கி பார்க்கிறார், கடலை பிளந்து விடு அப்படி என் ஆண்டவர் சொல்லுகிறார். உன் கையில் கோலை கொடுத்துருக்கிறப்பா, அதை வைத்து நீ கடலை பிளந்து விடு. அப்படியே கோலை நீட்டின உடனே அந்த பெரிய கடல் 2ஆக பிளந்தது. காற்று வீசும்படி செய்தார், அதை வளர்ந்து போக வைத்தார். கால்நடையாக லட்சக்கணக்கான மக்கள் கடக்கிறாங்க. பின்னால் பார்வோன் சேனை வருகிறது.
ஜனங்கள் கடலை தாண்டின பிறகு நடுக்கடலில் பார்வோன் சேனை முழுவதையும் அடித்தார், ஒன்று கூட மீதி இருக்கவில்லை. இந்த அற்புதங்களை பார்த்த பிறகு, இந்த அதிசயங்களை பார்த்த பிறகு இப்போ மிரியாம் சந்தோஷமாக ஆடி பாடி சொல்லுகிறாங்க. அப்படி பாடி தேவனை துதிக்கிற வேளையில், ஐயா பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களில் ஒப்பானவர் யார்? ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிறோம் இயேசு அற்புதங்களை செய்கிறவர், அவருக்கு நிகரான அற்புதங்களில் யாருமே கிடையாது. இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார். இதைத்தான் கிதியோன் அவன் கஷ்டப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது அவனை கர்த்தர் வந்து சந்தித்து, பராக்கிரமசாலியே உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவன் கேட்கிற கேள்வியை பாருங்களேன். நியாயாதிபதி புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது 13வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 6:12-13. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால், கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே, கஷ்டம் வேதனை எல்லாம் எங்களுக்கு ஏன் வருகிறது? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன, என்று எங்களுடைய பிதாக்கள் விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அற்புதங்கள் இப்பொழுது எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கீழே ஒப்பு கொடுத்தாரே என்றான். வேதனை வரும்பொழுது, கஷ்டம் வரும்பொழுது கிதியோன் என்ன சொல்லுகிறார்? எங்கள் பிதாக்கள் சொல்லி இருக்கிறார்கள், எகிப்தில் அற்புதங்களை செய்தார், எகிப்துக்கு வரும்பொழுது அற்புதங்களை செய்தார். இப்போ எங்க வேதனை, கஷ்டம், வேதனை, நெருக்கம், ஏன் கர்த்தர் கைவிட்டு விட்டார்? எங்கள் பிதாக்கள் சொன்ன அற்புதங்கள் எல்லாம் எங்க? நானும் நீங்களும் வேதனைப்படும் பொழுது நம்ம மனசில் வருகிற கேள்வி இதுதான். எத்தனை அற்புதங்களை பைபிளில் வாசிக்கிறோம். கொடிய குஷ்டரோகியாக நாகமான் நிமிஷத்தில் அப்படி சுகமடைந்து விடுகிறான். எவ்வளவு அற்புதமான காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். அப்படியே பைபிளை வாசிக்க அந்த அற்புதங்களான வாக்கு நடந்தா எங்கேயோ நாம் போய் இருக்க முடியும். அந்த அற்புதங்கள் எங்கே? தரித்திரப்படும் பொழுது ஒரு கூட எண்ணெயை பெருக பண்ணி இந்த ஸ்திரிக்கு எல்லாம் நடித்தாரு அற்புதமாய். அந்த ஆண்டவர் இப்பொழுது எங்கே? குறைகள் வரும் பொழுது கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அந்த குடும்பத்தை சந்தோஷத்தை கொடுத்து ஆண்டவர் இருந்திருந்தா என் வீட்டில் அந்த குறை வருவாம் அப்படி யோசிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது இவருக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இப்போ இருந்திருந்தாம், என் பிள்ளை அப்படி ஆயிருக்குமா? அப்படியெல்லாம் ரொம்ப நம்ம யோசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளை, இயேசு மாறாதவர், இன்றும் ஜீவிக்கிறார். அவர் அற்புதங்களை செய்யவே விரும்புகிறார். இந்த வேளையிலும் கூட ஒரு 3 காரியம் உனக்கு சொல்லுகிறேன். தேவன் நமக்கும் அற்புதங்களை செய்ய அவர் எதிர்பார்க்கிற சில காரியங்களை சொல்லி கண்டிப்பாக அவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். எனக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்து சந்தோஷப்படுவோம். முதலாவது யோசுவாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், 3வது அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், உங்களை இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். கர்த்தர் நடுவில் அற்புதம் அல்ல, அற்புதங்களையே செய்வார். பின்பு யோசுவா ஆசாரியர்கள் நோக்கி நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றார். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு உடன்படிக்கையை தூக்கி கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போனார்கள். ஜனங்களுக்கு முன்னே ஆஸ்தர் நடந்து போகிறார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்னதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, மோசேக்கு பிறகு இதை ஜனங்கள் நடத்துவதற்கு யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டார். ஆவியை பெற்ற இந்த யோசுவா இப்போ யோர்தான் பக்கம் வந்திருக்கிறார்கள். யோர்தானை கடந்து போக வேண்டும். ஜனங்கள் மோசையை நம்பினது போல் யோசுவாவை நம்பணும். யோசுவா கர்த்தர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஒரு அற்புதம் கண்டிப்பாக நடக்கணும். யோர்தான் பிரவாகித்து ஓடுகிறது. அறுப்பு காலம் முழுவதும் யோர்தான் பிரவாகித்து ஓடி வரும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி யோர்தான் பயங்கரம் புரண்டு வருகிறது. இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு யோசுவா இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள்.
முதலாவது அற்புதத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்போ தேவன் தான் உங்களோட பரிசுத்தமாக்குற கர்த்தர். அப்போ அற்புதத்தை எதிர்பார்த்து நிற்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தி எனக்கு அற்புதத்தை செய்திருங்க, பரிசுத்தப்படுத்துங்கள், நாளைக்கு அற்புதங்களை செய்யும். அடுத்தது யோசுவா சொல்லுங்க, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது? தேவனுடைய கற்பனைகள் அடங்கின கற்பனை இருக்கிறது. தேவனுடைய கற்பனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆசாரியர் சும்மா போனா யோர்தான் நிற்காது. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள், ஆமா, அவர்கள் கால் உதித்தாதான் யோர்தான் நிற்கும். அப்ப அருமையானவர்களே கவனிங்க, ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி வேதத்துக்கு நமக்கு உடன்படிக்கை என்னது? உடன்படிக்கை என்னது? பைபிள் தான். இந்த பைபிளை முக்கியப்படுத்துங்கள், வேதத்தின் வார்த்தைக்கு முக்கிய கொடுத்து வேதத்தை கீழ்ப்படியுங்கள். அந்த வேதத்தை சுமந்து கொண்டு சொல்லும் பொழுது அந்த ஆசாரியர்கள் உங்களை குறித்து எனக்கு குறித்து பைபிள் சொல்லுகிறது, ஆசாரியர்களும் லேவியர்களும் ராஜாக்களுமாக மாற்றியிருக்கிறார்களாம். பரிசுத்தப்படுத்தி வேதத்தை முக்கியத்துவம் கொடுத்தா அது எவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஏசு அற்புதம் செய்வார். இப்போ என்ன, யோர்தான் நிற்காது. நீங்கள் நினைக்கிறது போல யோர்தான் இன்னும் வரும் கடந்து, அப்படி இல்லை. இந்த ஆசாரியர் கால் பட்ட மாத்திரத்தில். எனவே அன்பு தேவைப்படும் சில நேரத்தில் பிரச்சனைகள் ஓயட்டுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இல்லை, நம்ம செயல்பட்டாதான், நம்ம முயற்சி செய்தாதான் எழும்பு காரியத்தை நடப்பி என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தப்படுத்தி கொண்டு வேதத்தை சுமந்து கொண்டு போகிற ஆசாரியர்கள் பாதங்கள் யோர்தானில் பட்ட மாத்திரத்தில் அந்த யோர்தான் அப்படியே பிரவாகித்து வந்தது நின்றது என்று பார்க்கிறோம். ஜனங்கள் தரை கிடப்பதை போல் நடந்து போனார்கள். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அதுக்கு முதலாவது பரிசுத்தமும், ரெண்டாவது அவருடைய கற்பனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்களேன். நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை, அவர் பெரிய தேவன், பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். பரிசுத்தமும் வேதத்தை சுமப்பதும் முக்கிய. இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இங்க ஸ்தேவான்கிற ஒரு மனுஷன், மூப்பர்களை ஒருவன் விசுவாசத்தினாலையும் வல்லமையினாலையும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்தாராம். அப்போ நம்மை கொண்டு அற்புதம் நடக்கணும், அற்புதத்தை பார்க்கணும் என்று சொன்னால் ரெண்டு காரியம் இங்கே அவசியமாக இருக்கிறது. விசுவாசமும் தேவனுடைய வல்லமையும். அன்பு தேவ பிள்ளைகளை மார்க் 16 ஆண்டவர் சொல், விசுவாசிக்கிற மக்களால் நடக்கும் அடையாளங்களாவன. பிசாசை துரத்துவார்கள், வியாதியை சுகமாக்குவார்கள், சர்ப்பங்கள் எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்னில கொடுத்தால் அது உங்களை அணுகாது. விசுவாசிக்கிற மக்கள். அப்போ விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளை தானும் செய்வான், அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். அப்போ அந்த விசுவாசம், அற்புதங்களை செய்கிற விசுவாசத்தை இயேசு நமக்கு தர விரும்புகிறார். அன்பு தேவ பிள்ளைகள், விசுவாசம் இருக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். அடுத்தது வல்லமை. அன்பு தேவ பிள்ளைகளே, தன்னுடைய சீஷர்களுக்கு ஊதி பரிசுத்த ஆவியை கொடுத்து வல்லமை கொடுத்தார். பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஒவ்வொரு பேரையும் தம்முடைய வல்லமையை நிரப்பினார். ஸ்தேவான் அன்றைக்கு பரிசுத்த நிரப்பப்பட்டவர், தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொண்டவர். அப்போது விசுவாசத்தினாலையும் வல்லமையிலும் நிறைந்த ஸ்தேவான் பெரிய பெரிய அற்புதங்களை செய்தாராம். அற்புதங்களை எதிர்பார்க்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது மட்டுமல்ல, இயேசு என்ன விரும்புகிறாருன்னா நீங்களும் அற்புதங்களை செய்ய வேண்டும். நீங்கள் நினைக்கிறாங்க ஊழியக்காரங்க மட்டும்தான், இல்லை, இயேசு விசுவாசிக்கிறவங்கெல்லாம் அற்புதங்களை செய்ய முடியும். பிலிப்பு செய்தார், ஸ்தேவான் செய்தார். இப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, பரிசுத்தமாகுங்க, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பெரிய அற்புதங்களை பார்ப்பீர்கள். விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கும் அற்புதம் நடக்கும். உங்களை கொண்டும்
பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஒரு பாட்டை கூட பாடுவாங்க, சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்குமாம். அந்த ஆண்டவரை கூப்பிடுங்க, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஆவியாய் வரட்டும், உங்களுக்கு கொண்டு பெரிய அற்புதங்களை செய்வார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 9வது வசனம் முதல் 11 வரை வசனங்களை வாசிக்கிற விடைகளை அப்போஸ்தலர் 19:9 முதல் 11 வரைக்கும் சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்னதாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த பொழுது அவன் அவர்களை விட்டு விலகி பவுல் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திரன்னு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையில அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டிருந்தார். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே 2 வருஷம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதர்களும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கும் இயேசுவின் நாமத்தை குறித்து அறிவிப்பதற்காக தேவன் தெரிந்து கொண்ட நல்ல ஒரு பாத்திரம். ஒரு காலத்தில் இயேசுவை அறியாதவராக இருந்தார். இந்த நாமத்தை சொல்லுகிறவங்களை கட்டி சிறைச்சாலை போடுறது தான் ஒரு வேலை. ஆனால் வழியில் இயேசு தன்னை வெளிப்படுத்துறதுனா இப்போ இயேசு ஊழியக்காரனாக மாறிட்டார். ஊழியக்காரனாக மாறின பிறகு சும்மாவே இருக்கல. அநேகர் பார்க்கிறோம், பெரிய கூட்டம் இருந்தால் தான் பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எந்த மனுஷனும் எனக்கு இந்த சத்தியத்தை சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்துவே எனக்கு இந்த சத்தியத்தை சொன்னார். அப்படி ஆண்டவர் அவ்வளோ வெளிப்பாடு பெற்ற இந்த பவுல், நேடி அழைக்கப்பட்ட பவுல், தரிசனம் பெற்ற பவுல் சும்மாவே இருக்க மாட்டார். அடிகளை வாங்கினாலும் உதைகளை வாங்கினாலும் வசனத்தை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் எங்கேயாவது உட்கார்ந்து வசனத்தை தினந்தோறும் பேசிக்கொண்டே இருப்பார். கூட பிடுகிறவங்களோட சேர்ந்து அங்கே பேசுவார். பல தேசங்களுக்கு போவார். எபேசுக்கு போவார், கொரிந்துக்கு போவார். இப்படி எல்லா சபைகளுக்கும் நிருபங்களை எழுதுவார். ஊராக போவார். அடிக்கப்பட்டாலும் அப்படி கொலை பண்ணக்கூடிய அளவில் தாக்கப்பட்டாலும் சும்மாவே இருக்க மாட்டார். இப்போ அங்கே தர்க்கம் வந்து அவிசுவாசிகள் எழும்பி பவுலுக்கு விரோதமாக எழுப்பி விடுகிறார்கள். ஆனால் பவுல் சீஷர்களை பிரித்து கொண்டு போய் ஒரு மனுஷன் வித்தியாசாலையில் அனுதினம், வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை, மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை, அனுதினம் சம்பாஷித்து கொண்டே வசனத்தை கொண்டு பேசிக்கொண்டே இருந்தார். 2 வருஷ காலமாக இப்படி பேசிக்கொண்டே வந்ததுனால எல்லாரும் அங்கிருந்து அநேகர் யூதர்களும் மற்ற எல்லாரும் வசனத்தை கேட்டுக்கொண்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி வசனத்தை அறிவிக்க ஆசைப்பட்ட அந்த பவுலை தேவன் வல்லமையாக நிரப்பினார். விசேஷித்த அற்புதங்களை பவுலை கொண்டு கர்த்தர் செய்தார். அவருடைய வஸ்திரங்களை போட்டால் வியாதி சுகமானது. அவருடைய கச்சைகளை கொண்டு போட்டால் பிசாசுகள் ஓடிச்சுது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாரை கொண்டு கர்த்தர் செய்தாரு? தேவனுடைய வசனத்தை அறிவிக்க தீவிரமாக இருந்தவர். என் தேவனுடைய வசனங்கள் எப்படியா ஜனங்கள் கேட்க, அடிகளை வாங்க, உதகளை வாங்கினாலும் சுவிசேஷம் அறிவிக்க, வசனத்தை அறிவிக்க அவ்வளவு ஆசைப்பட்ட அந்த பவுலை தேவன் பயன்படுத்தினார். விசேஷ அற்புதங்களை கர்த்தர் செய்தார். வல்லமையினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்த ஸ்தேவானை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்தார். வசனத்தை பிரசங்கித்த இந்த பேதுருவை கொண்டு விசேஷித்த அற்புதங்களை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. ஆவியை பெற்ற யோசுவாவை தேவன் பயன்படுத்தி பரிசுத்தமாக சொல்லி, ஹல்லேலூயா, உடன்படிக்கை பற்றி சுமக்கிற ஆசாரிய காலுக்கு பட வேண்டும் என்று சொல்லி அங்கே பெரிய அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஏதோ சின்ன சின்ன அற்புதங்கள் அல்ல, பெரிய அற்புதங்களை, விசேஷமான அற்புதங்களை, விரும்பிக்கத்தக்க விதத்தில் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறது மட்டுமல்ல, உங்களை கொண்டு அநேகருக்கு அற்புதங்களை செய்ய என் தேவன் விரும்புகிறார். பரிசுத்தமாகுங்க, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, விசுவாசத்தினால வல்லமையில நிரப்பப்படுங்க. அடுத்தது
சமயம் வாய்த்தால் வாய்க்காமல் போனாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கித்து கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. ஆஃபீஸில் போகும் பொழுது அங்கே சொல்லுங்கள், சபைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை போகிறீங்க, ஊழியக்காரங்க நல்ல பிரசங்கத்தை பண்ணுகிறாங்க, இது அப்படியே திங்கக்கிழமை நீங்கள் படிக்கிறப்ப ஸ்கூலுக்கு போய் சொல்லுங்கள், ஆஃபீஸுக்கு போகிறப்ப வேலைக்கு போய் சொல்லுங்கள், இல்லை தொழிற்சர மக்கள் சொல்லுங்கள், இப்படி சொல்லுங்க. வெட்கப்படுகிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை, சுவிசேஷத்தை குறித்து யாராவது வெட்கப்பட்டாம் பரலோக தூதல் மற்ற அறிக்கை அவர் வெட்கப்படுவாராம். அநேருக்கு சுவிசேஷம் கேட்குறாங்க, சர்ச்சைக்கெல்லாம் வருகிறாங்க, இயேசுவை பற்றி மற்றவங்க சொல்ல வெட்கம். அறிவிக்கப்படாவிட்டால் யார் அறிந்து கொள்ள முடியும்? எனவே இந்த தேசத்தில் அநேகர் இயேசுவை அறிய வேண்டும் என்று சொன்னால் நாம் பேசிக்கிட்டே தான் வசனத்தை பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி சம்பாஷித்தா பேசிதான் அநேகர் வசனத்தை கேட்பாங்க. அவன் நம்மை கொண்டு கர்த்தர் விசேஷ அற்புதங்களை செய்வார். அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய பரிசுத்தப்படுத்தும், வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க பலம் தாரும், விசுவாசத்தில் வல்லமை நிரப்பிடும், வசனத்தை அழுதலும் போதிக்கிறவனாக அதை குறித்து பேசுகிறவன் மாற்றிடும். என்னை கொண்டும் ஐயா எனக்கும் அற்புதங்களை செய்து என்னை கொண்டு செய்யப்பான்னு சொல்லணும். தலைகளை தாழ்த்தி கங்கிட முடியும். எல்லாரையும் நோக்கி பார்க்கலாமாம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் அற்புதங்களை செய்கிற தேவனப்பா, அற்புதங்களில் நிகரானவர் யாருமே கிடையாது. இன்றைக்கும் பெரிய பெரிய அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்கிற ஆண்டவரே, அற்புதங்கள் நடந்தாதான் ஜனங்களை நம்புவாங்க, இயேசுகிட்ட வருவாங்கப்பா. அதனால் அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒருவேளை கடன், கஷ்டம், வியாதி, துன்பத்தில் கிடக்கிறப்படி எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதாம், எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா ஏங்குகிறாங்க. இவங்களுக்கும் அற்புதங்களை செய்வீர், இவங்களை கொண்டு அற்புதங்களை செய்வீரப்பா. எதிர்பார்க்கிறத வசனத்து மூலமாக சொல்லிட்டேன். பரிசுத்தம், வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, விசுவாசம் வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும். அது மட்டுமல்ல தகப்பனே, இந்த வசனங்களை வாசிக்கிற கேட்குற வசனங்களை அநேருக்கு சொல்லணும் ஆண்டவரே. சுவிசேஷம் பிரசவிக்கப்பட வேண்டும் ஐயாம். அப்படி செய்கிற மக்களாக தேவன் மாற்றி இவங்களுக்கும் அற்புதங்களை செய்து இவங்களை கொண்டு அற்புதங்களை செய்திருங்கப்பா. இவங்க ஜோமன் அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. அது மூலம் அநேக இயேசுவிட்ட வரணும் ஆண்டவரே. கத்த செய்யுங்கப்பா. அப்பிரோஜனமானவர் என் பலவீனத்துக்கு மத்தியிலையும் ஊழியத்தை செய்திருக்கிறேன், என் கடமை செய்துட்ட கத்தாவே, நீங்கள் பொறுப்பேற்றுக்கொண்டு அற்புத அதிசயங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து என்கிற அப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே. ஆமாம், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அற்புதம் நிகழ வேண்டும், அக்கினி இறங்க வேண்டும். அற்புதம் நிகழ வேண்டும், அக்கினி இறங்க வேண்டும். இயேசுவே தேவன் அன்பு ஜாதிகள் முழங்க வேண்டும். இயேசுவே தேவன் அன்பு ஜாதிகள் முழங்க வேண்டும். இந்தியாவில் சுனாமம் இன்றே கூற வேண்டும். இந்தியரை பரலோகத்தின் வாக்கியவான்களை மாற்றும். இந்தியரை பரலோகத்தின் வாக்கியவான்களை மாற்றும். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் இன்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த வரிக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.